சோசியலிசமே மாற்று. அதில் எனக்கு எந்த குழப்பமும் எப்போதும் இருந்ததில்லை. இந்த உலகில் பல தத்துவங்கள் பிறந்திருக்கிறது, பல தத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மகாத்மா காந்தி கூட ஒரு தத்துவத்தை முன்மொழிந்தார். அந்த தத்துவத்தை நீங்கள் பின்பற்றினால் அதன் வழியாக சமூக மாற்றத்தை முடியும் என்று சொன்னார். கிறிஸ்து பிறப்பதற்கு 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புத்தன் ஒரு தத்துவத்தை இந்த உலகத்திற்கு முன்மொழிந்தான். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் வாசகத்தில் துவக்கத்தில் மாமேதை மார்க்ஸ் குறிப்பிட்டது போல, இவ்வளவு காலம் வரையிலான உலகத்தின் வரலாறு என்பது வர்க்கங்களின் போர்தான், வர்க்கங்களின் வரலாறு தான் என்பது மட்டுமல்ல, அதற்கு முன்பு வாழ்ந்த எல்லோரும் இந்த உலகத்தை விளக்கினார்கள், இந்த உலகத்தை பற்றி பேசினார்கள். ஆனால் இந்த உலகம் சந்திக்கும் தீர்வுகளுக்கான வழியை இந்த உலகத்திற்கு முதலில் சொன்ன தத்துவம் சோசியலிசம் தான். புரட்சியை நடத்தி முடித்த பிறகு காஸ்ட்ரோ ஒரு சிறிய கிராமத்திற்கு போனார், கியூபாவில். அங்கிருந்த மக்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. இதை கூட கேட்டுக்கொண்டிருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. சொல் மட்டும் தெரியும். பெரும்பான்மையான மக்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. காஸ்ட்ரோ கேட்டார், உங்களுக்கு சோசியலிசம் வேண்டுமா என்று கேட்டார். கூட்டத்தில் இருந்து ஒரு பதிலும் வரவில்லை. ஏனென்றால் பெரும்பான்மையாக கூடியிருந்த மக்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. காஸ்ட்ரோ திரும்ப திரும்ப கேட்டார், உங்களுக்கு கம்யூனிசம் வேண்டுமா என்று கேட்டார். அதற்கும் அந்த கூட்டத்தில் இருந்து பதில் வரவில்லை. பிறகு காஸ்ட்ரோ புரிந்து கொண்டார், அவர்களுக்கு தெரியாத ஒன்றை அவர்களிடத்தில் கேட்டு அது வேண்டுமா என்று கேட்பதை விடவும் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவர்களோடு உரையாட வேண்டும் என்று தீர்மானித்து காஸ்ட்ரோ கேட்டார், உங்கள் அனைவருக்கும் பசியின்றி உணவு வேண்டுமா என்று கேட்டார். எல்லோரும் வேண்டும் என்றார்கள். அடுத்து கேட்டார், உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கான உழைப்பு வேண்டுமா, வேலை வேண்டுமா என்று கேட்டார். ஆம் வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களுக்கு கல்வி வேண்டுமா என்று கேட்டார். ஆம் என்றார்கள். உங்களுக்கு நல்ல மருத்துவம் வேண்டுமா என்று கேட்டார். ஆம் என்றார்கள். பிறகு காஸ்ட்ரோ சொன்னார், இதையெல்லாம் வேண்டும் என்றால் சோசியலிசம் வேண்டும் என்று சொன்னார். அந்த மக்கள் ஆரவரித்து புரிந்து கொண்டார்கள், சோசியலிசம் என்பது அனைவருக்கும் அனைத்தையும் தருவது. இன்றைக்கு இந்தியாவில் எல்லாம் இருக்கிறது, என்ன இல்லை இந்தியாவில்? ஆனால் ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன், எல்லோரையும் கேட்க விரும்புகிறேன். எல்லாம் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறதா? சொல்லுங்க. எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, சரி. எல்லோருக்கும் இருக்கிறதா? இல்லை. எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதும் பேசுவதும் அதை செயல்படுத்துவதும் என்ற ஒரு தத்துவம் இருக்குமானால் அந்த தத்துவத்தின் பெயர் சோசியலிசம். எல்லா இயற்கை வளங்களும், எல்லா சொத்துக்களும், மண்ணும் பூமியும் வானமும் மனிதருக்கு சொந்தம் இல்லை, அனைவருக்கும் சொந்தம். நான் எளிய கேள்வி கேட்கிறேன், ஓடும் நதி யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க தோழர்களே, உறக்க சொல்லுங்க. நமக்கு சொந்தம், ஒருவருக்கு சொந்தம் இல்லை. சபாஷ், இன்னும் சிறப்பா சொன்னார் தோழர். ஓடும் நதி யாருக்கு சொந்தம்? ஒருவருக்கு சொந்தம் இல்லை. உயர்ந்து நிற்கும் மலைகள் யாருக்கு சொந்தம்? ஒருவருக்கு சொந்தம் இல்லை. பூமிக்கு அடியில் புதையுண்டு கிடக்கும் கனிம வளங்கள் யாருக்கு சொந்தம்? ஒருவருக்கு சொந்தம் இல்லை. எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தம். என்ன செல்வங்கள் இருக்கிறதோ, என்ன சொத்து இருக்கிறதோ, என்ன இயற்கை வளங்கள் இருக்கிறதோ, அவை அனைத்தையும் சமமாக இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து தர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தத்துவத்தின் பெயர் சோசியலிசம். அதை நடைமுறைப்படுத்திய நாடுகள் உலகத்தில் உண்டா? இன்றைக்கு 4 நாடுகளில் சோசியலிசம் அமலில் இருக்கிறது. செஞ்சீனம், கியூபா, லாவோஸ், வியட்நாம். இந்தியாவின் ஜனத்தொகைக்கு அடுத்த ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு எது? சீனம். உலகின் மக்கள் தொகையில், இன்றைக்கு உலகின் மக்கள் தொகையில் 40% மக்கள் சோசியலிசம் என்கிற பதாகையின் கீழ், குடையின் கீழ் வாழ்கிறார்கள். செஞ்சீனத்தில் வறுமை இல்லை, பசி இல்லை, வேலைவாய்ப்பின்மை என்கிற பேச்சு இல்லை. அனைவருக்கும் அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்கும் ஒரு சமூக அமைப்பை கியூபா உருவாக்கி இருக்கிறது. கொரோனா வந்த போது வளர்ந்த நாடுகளுக்கு வைத்தியம் கொடுப்பதற்கு கியூபாவின் மருத்துவர்கள் தான் உலகெங்கும் போனார்களே தவிர, அப்படியானால் வெறும் கரும்பு தோட்டங்களை மட்டும் வைத்துக் கொண்டு உருவாக்குற சர்க்கரையில் இருக்கிற கிண்ணமாக இருந்த கியூபாவினுடைய செல்வங்களையும் வளங்களையும் ஆதாரங்களையும் பொது சொத்தாக மாற்றியது சோசியலிசம். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பொது சொத்து இருக்கிறதா? இருக்கிறது. அதை உருவாக்கியவர்கள் யார்?
அதை உருவாக்கியதில் பெரும்பான்மையான பங்கு இடதுசாரிகளுக்கு உண்டு. இடதுசாரிகளுக்கு இணையான அந்த இடத்தில் பெரும் புகழுக்குரியவர் பண்டித நேரு. நீங்கள் குறிப்பிட்ட நெய்வேலி எப்போது வந்தது? எங்கிருந்து வந்தது? சோசியலிசத்தின் சிறப்பு என்ன என்று கேட்கிறவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டுக்கு சுதந்திரம் வந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு இந்தியாவில் பெரும் அளவு மின்சாரம் இல்லை. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. ஒரு தொழிற்சாலை கிடையாது. பஞ்சாலைகள் இருந்தது, அவ்வளவுதான். அதுவும் இந்தியாவில் பெரும்பான்மையாக விளையும் பஞ்சை கொள்முதல் செய்து இங்கேயே பஞ்சாலைகள் உற்பத்தி செய்து துணியாக்கி சந்தைப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்கள் உருவாக்கி கொண்ட பஞ்சாலைகள் தான். பெரிய மின்சார அனல் மின்சார நிலையங்கள், புனல் மின்சார நிலையங்கள் இந்தியாவில் இல்லை. பெரிய ஆலைகள் இல்லை, இரும்பு எஃகு ஆலைகள் இல்லை. இரும்பு எஃகு ஆலைகள் இல்லாமல் எந்த தொழிற்சாலையும் நீங்கள் உருவாக்க முடியாது. மின்சாரம் இல்லாமல் எந்த ஆலையும் நீங்கள் இயக்க முடியாது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு 1949ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் முதல் முறையாக போன வெளிநாடு அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு போனார். ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்தப்படவில்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒப்பந்தத்திலும் நேரு கையெழுத்தப்படவில்லை. அதை விட முக்கியம், அமெரிக்க அரசாங்கம் பண்டித நேருவிடத்தில் காஷ்மீரில் தங்கள் ராணுவ தளம் அமைய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது. உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமானால் நேரு சொன்னார், எனக்கு இரும்பு எஃகு ஆலைகள் வேண்டும், உனக்கு இரும்பு தருகிறோம், எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக்கொள். எஃகு எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக்கொள். நாங்கள் உற்பத்தி செய்து நாங்கள் தயாரித்த பொருளைத்தான் உனக்கு விற்போமே தவிர, உனக்கு மீனைத்தான் விற்போமே தவிர மீன் பிடிப்பது எப்படி என்று ஒருபோதும் கற்றுக் கொடுக்க மாட்டோம். அந்த மீனையும் தருவதற்கு, அந்த இரும்பையும் எக்கையும் தருவதற்கு காஷ்மீரில் எங்களுக்கு ஒரு ராணுவ தளம் அமைப்பதற்கு இடம் கொடுங்கள் என்று கேட்டபோது 200 ஆண்டுகள் ஏற்கனவே ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கைகளில் சிக்குண்டு கிடந்த இந்திய மண்ணை மீண்டும் வேறொரு அரசின் கைகளில் இந்தியாவின் சிறிய பகுதியை கூட நான் ஒப்படைக்க தயாராக இல்லை என்று பேச்சுவார்த்தையை முறித்துவிட்டு வெளியே வந்தார் பண்டித நேரு 49. அதற்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1955ஆம் ஆண்டு உலகின் முதல் சோசியலிச நாடான சோவியத் யூனியனுக்கு பண்டித நேரு தன் அருமை மகள் இந்திராவோடு போனார். கண்ணதாசனின் சினிமா பாடலில் மட்டுமல்ல, உலகத்திலேயே முதன்முறையாக வேறொரு நாட்டின் தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை வேறொரு நாடு எழுதி வெளியிட்ட புத்தகம் வெளியானது என்று சொன்னால் அது சோவியத் யூனியன் வெளியிட்ட புத்தகம். அது எழுதிய தலைவரின் பெயர் பண்டித ஜவஹர்லால் நேரு. உலகத்திலேயே வேறொரு நாட்டின் தலைவரை பற்றிய அவரது வாழ்க்கை வரலாற்றிய புத்தகத்தை இன்னொரு நாடு வெளியிட்டது. அந்த புத்தகத்தில் எழுதினார்கள். 55ஆம் ஆண்டு நேரு வந்த போது சோவியத் அரசாங்கம் சொன்னது, உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு இரும்பு வேண்டும், எஃகு வேண்டும், மின்சாரம் வேண்டும். நண்பர்களே, ஒரு சோசியலிச அரசாங்கம், சோசியலிசமே மாற்று என்று சொல்வதற்கான பொருளை இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சோசியலிச அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திடம் சொன்னது, பண்டித நேருவிடம் சொன்னது, 10க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்துக் கொள்ளலாம், அதற்கான நிபந்தனைகளை கூட நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். சுதந்திர இந்தியாவில் பிலாய், ரூர்கேலா ஆகிய இடங்களில் எஃகு ஆலைகளையும், நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்தையும் மின்சாரத்தையும் அதை உருவாக்குவதற்கான, அதை கண்டறிவதற்கான தொழில்நுட்பத்தையும், தொழில்நுட்பத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கான பொறியாளர்களையும் கருவிகளையும் சோவியத் அரசாங்கம் இந்திய அரசுக்கு இலவசமாக கொடுக்கும் என்று 1955 ஒரு சோசியலிச அரசு இந்திய அரசுக்கு கொடுத்த கொடையைத்தான் இன்றைக்கு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அது அவர்கள் உருவாக்கியது அல்ல. ஆமா, 7 பேரோடும் பேசுவதற்கு ஒருவரை தமிழ் கற்க வேண்டும் என்று நீங்கள் ஆலோசனை சொன்னீர்கள். தயவு செய்து அந்த ஆலோசனையை இன்னொரு முறை முன்மொழிய வேண்டாம் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா,
நாங்கள் படிப்பது 7 லட்சம் பேரும் ஹிந்தி படிப்பது 7 கோடி பேரும் ஹிந்தி படிப்பதற்கு பதிலாக அவர் ஒருவரை மட்டுமாவது தமிழ் படிக்க சொல்லுங்கள் என்று அவர் படித்து விட போகிறாரோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். பயந்து கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, அவரால் அதை படிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பேசிய ஒரு மொழியை, சமத்துவத்தை மட்டும் பேசிய ஒரு மொழியை, யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று பாடிய ஒரு மொழியை மதத்தால் சாதியால் மக்களை பிரிக்கும் ஒரு மனிதனால் ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது என்று நான் திடமாக நம்புகிறேன். அப்படி மீறி அவன் கற்றுக்கொண்டால் அந்த மொழி அவன் வாயில் நுழையாது என்று நம்புகிறேன். அப்படி விரும்புவதற்கு உரிமை இருக்கிறது தானே? ஆமா, அப்படி ஆசைப்படும் அந்த மொழி அவன் வாயில் நுழையாது என்பதை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன். ஆமா, நீ எங்கு போய் உங்கள் பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று சொல்வதற்கு இங்கேதான் வர வேண்டியிருக்கிறது. அதை பேசுகிற மொழி இந்த மொழிதான். சோசலிசத்தின் சாராம்சமான என்ன கிடைக்கிறதோ அதை அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பது சோசலிசத்தின் சாராம்சமானால் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய மொழி தமிழ். வைத்தியநாதன் சாருக்கு தெரியும். ஆமா, இந்திரதம் அமிர்தம் ஏய்வது ஆயினும் இனிதென தம்மியர் உண்டலும் இளனே என்று சங்கப்புலவன் பாடினான் என்றால் என்றென்றைக்கும் வாழும் உயிர் தருகிற அமிர்தமான தேவர்களினுடைய அமிர்தத்தை உனக்கு தந்தால் அதை கூட நான் தனியாக சாப்பிட மாட்டேன், எல்லோரோடும் சேர்ந்து சாப்பிடுவேன் என்று பாடிய தமிழர்களின் பண்பாடு சோசலிசத்தின் துவக்கம். அந்த கருத்தாக்கம் தமிழனுக்கு உண்டு. வருவிருந்து ஓம்பி செல்விருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்று பாடியவன் வள்ளுவன். இந்த மண்ணில் வேறு கருத்து ஊன்றாது. சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு சொற்கள் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சாராம்சம் தமிழர்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு தெரியும், இந்திய மக்களுக்கும் தெரியும். அதை இந்திய மக்கள் உணர்ந்து இந்த தத்துவம் தான் வழிகாட்டும் என்பதை நம்புகிற காலம் தொலைவில் இல்லை. ஏன் இல்லை? இதோ மின்சாரம் இருக்கிறது, பொதுத்துறையில் இருக்கிறது. சோசலிசத்தின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று பெரும்பான்மையான கனிம வளங்கள், பெரும்பான்மையான உற்பத்தி பொருட்கள். நான் இன்னும் கூட ஒரு பட்டியலே உங்களுக்கு சொல்கிறேன். கூட்டுறவு நிறுவனங்கள், இந்த நாட்டினுடைய ஆலயங்கள், எல்லா ஆலயங்கள், நதிகள், மலைகள், காடுகள், வங்கிகள், கல்வி நிலையங்கள், ஓடும் ரயில், ஓடுகிற பேருந்து அனைத்தும் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம், அரசுக்கு சொந்தம். சோசலிசத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? நான் இன்னும் எளிய முறையை சொல்கிறேன். புதிதாக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கு கட்டணம் இல்லை என்ற அறிவிப்பை அறிவித்ததா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்படி ஒரு அறிவிப்பை தமிழக அரசால் ஏன் செய்ய முடிந்தது? அப்படி ஒரு அறிவிப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு தமிழக அரசால் ஏன் தர முடிந்தது என்று கேட்டால் எளிய உதாரணம். அது ஒரு தேர்தல் வாக்குறுதி என்பதால் மட்டுமல்ல, பொதுத்துறை நிறுவனமாக பேருந்துகள் அரசின் பொறுப்பிலே இருந்ததால் மட்டும்தான் அந்த சலுகையை உங்களால் அறிவிக்க முடிந்ததே தவிர, பேருந்துகள் அனைத்தும் தனியாரிடம் இருந்தால் தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சராலும் அதை அறிவிக்க முடியுமா? முடியாது. அப்படியானால் சோசலிசத்தின் அடிப்படை கூறு என்பது என்ன? பொதுத்துறை, பொது சொத்து. வீட்டுக்கு 20 கிலோ ரேஷன் அரிசி, உண்மைதான், ரொம்ப சரிதான், கொடுக்கத்தான் வேண்டும். அதை பெறுவதற்கு எங்கள் மக்கள் தகுதி உடையவர்கள். அதை தருகிற அரசை நான் பாராட்டுகிறேன். ஆனால் கொடுப்பதற்கான கடைகள் யாரிடம் இருக்கிறது? அது தமிழக அரசுக்கு சொந்தமான கடைகள். அதற்கு தேவையான அரிசியை, நெல்லையும் கொள்முதல் செய்யும் நிலையங்கள் யாரிடம் இருக்கிறது? அப்படியானால் கொள்முதலும் பொது விநியோகமும் சீராக இருக்குமானால் 20 கிலோ அரிசியை எல்லா வீட்டுக்கும் நீங்கள் கொடுக்க முடியும் என்றால், பொது விநியோகமும் அதன் மூலமாக பொது கொள்முதலும் தான் சோசலிசத்தின் சாராம்சம் என்று சொன்னால் 20 கிலோ ரேஷன் அரிசி வாங்குகிற எல்லாருக்கும் புரியும். 20 கிலோ ரேஷன் அரிசியின் பெயர் சோசலிசத்தின் அடையாளம் இல்லையா? ரேஷன் கடை உங்களுக்கு சொந்தமாக இல்லாவிட்டால் கொடுக்க முடியுமா? பொது கொள்முதல் நிலையங்களை வைத்து தஞ்சை மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் தென்னார்காடு மாவட்டத்தில் நெல்லை அரசு கொள்முதல் செய்து பிறகு அதை அரிசி ஆக்காமல்
பொது கொள்முதல் இல்லாமல் பொது விநியோகம் சாத்தியமா? பொது விநியோகம் என்பது என்ன? சோசியலிசம் தானே பொது விநியோகம். 20 கிலோ அரிசி என்பது வேறொன்றும் இல்லை, சோசியலிசத்தின் அடையாளங்களில் ஒன்று. பேருந்தில் கட்டணம் இல்லாத பயணம் என்பதன் அடையாளம் என்ன? பொதுத்துறையின் அடையாளங்களில் ஒன்று. வங்கிகள் யார் சொத்து? யார் சொத்து? இன்றைக்கு அரசு அறிவிக்கிறது, ஒருவேளை வங்கிகள் நஷ்டமடைந்து விட்டால், வங்கிகள் மூடிவிட்டால் எவ்வளவு காப்பீட்டு துறை தரலாம் என்று அரசாங்கம் ஆணையிடுகிறது. எப்படி பொதுத்துறை நிறுவனங்களான வங்கிகள் மூடும்? பொதுத்துறை நிறுவனங்களான வங்கிகள் மூடப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்திய அரசு திவால் ஆகிவிட்டது என்று பொருள். இந்திய அரசு திவால் ஆகாமல் பொதுத்துறை வங்கிகளை இன்றைக்கும் யார் காப்பாற்றுவது? நீங்களும் நானும் சேர்ந்து கூட்டாக போட்டு வைக்கிற சிறுவாடி பணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த சிறு துளி பெருவெள்ளமாய்த்தானே இந்தியாவின் நிதி ஆதாரங்கள் இயங்குகிறது. அந்த நிதி ஆதாரங்கள் எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டுமா இல்லையா? எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லோருக்குமானதாக அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. ஒன்றுமில்லை, காலை உணவு திட்டம் முதல்வர் அறிவிக்கிறார். நான் பல நிகழ்ச்சிகளில் பல கூட்டங்களில் முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய கடந்த கால மேடைகளில் நான் பலமுறை பேசிய ஒரு கோரிக்கை அது. மதிய உணவு திட்டத்தை பாராட்டி எல்லோரும் பேசுவார்கள். ஒரு முறை மதிய உணவு திட்டம் சம்பந்தமாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது. அப்பதான் அந்த ஒரு முட்டையை 2 முட்டை ஆக்கிட்டாங்க. அசம்பிளியில ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு விவாதம் நடக்கிறது. ஒரு முட்டையை போட்டது யார், 2 முட்டை போட்டது யார் என்று பெரிய விவாதம் அசம்பிளியில. ஆனால் அதை படித்து விட்டு மறுநாள் தாமயசாக்கா நடத்திய ஒரு கலை இலக்கிய மேடையில் பேசுகிற போது சொன்னேன், யார் ஒரு முட்டை போட்டது, யார் 2 முட்டையை போட்டது என்று நேற்று சட்டமன்றத்தில் பெரிய விவாதம் நடந்தது. எனக்கு தெரிந்தவரை கோழி தான் முட்டை போடுகிறது. நீங்கள் யாரும் முட்டையை போட முடியாது. நீங்கள் போடுகிற எந்த முட்டையும் முட்டையாக இருக்காது, அது கூமுட்டையாகத்தான் இருக்கும் என்று நான் பேசிவிட்டு, மதிய உணவில் முட்டை போடுவதற்காக பெருமை கொண்டாடுகிறீர்களே, குழந்தைகளுக்கு காலையில் பசிக்கும் தானே? காலையில் பசியோடு வரும் குழந்தைகளுக்கு உணவு தருவதை பற்றி நீங்கள் எப்போது யோசிப்பீர்கள் என்று நான் ஒரு 20 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மேடைகளில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு காலை உணவு 1 லட்சம் குழந்தைகளுக்கு தரப்படுகிறது என்றால், அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லாவிட்டால், அரசு நடத்துகிற பொதுத்துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் உங்கள் கைகளில் இல்லாவிட்டால் அந்த குழந்தைகளின் பசியை உங்களால் போக்கி இருக்க முடியுமா? அப்படியானால் பள்ளிக்கூடத்தில் காலையில் குழந்தை சாப்பிடுகிற காலை உணவின் இன்னொரு பெயர் சோசியலிசம். இந்த சமூகத்தினுடைய மொத்த சொத்து யாருக்கு சொந்தம்? அனைத்து மக்களுக்கும் சொந்தம். ஒரு தேசம் முழுவதும் தேசியமயமாகிவிட்டால் அப்படித்தான் சீனா இயங்குகிறது. இன்னைக்கு உலகின் வர்த்தக சந்தையில் சீனா முதலிடத்தில் நிற்கிறது. உழைப்பை பெறுவதில், திட்டமிடுவதில் சோசியலிசத்தின் பங்கு வெறும் கிடைக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்பது மட்டும் அல்ல, எதை தயாரிப்பது, எதை உற்பத்தி செய்வது, இந்த சமூகத்திற்கு எது தேவை, இதை தீர்மானிப்பது சோசியலிசம். நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு குளிர் நாடு, -20 டிகிரி 30 டிகிரி குளிர் இருக்கிற ஒரு நாட்டில் அதிகம் தேவைப்படுகிற பொருள் கம்பளி, அதிகம் தேவைப்படுகிற பொருள் விலை உயர்ந்த தரமான காலணிகள். தரமான விலை உயர்ந்த காலணிகள் இல்லாவிட்டால் குளிர் பூமியில் குளிர் கால்களை தின்றுவிடும். -20 டிகிரி பனி என்பது காலில் இருக்கிற சதையை, விரல்களை தின்றுவிடும். எனவே தரமான காலணிகளும் குளிரிலிருந்து காப்பாற்றிக் கொடுக்க அழுத்தமான பெரிய கம்பளி உடைகளும் தான் குளிர்காலத்திற்கு ஏற்ற உடை. அது கோடைக்கு பொருந்துமா? பொருந்தாது. அப்படியானால் பருவத்திற்கு ஏற்ப உடை இருப்பது போலவே ஒரு சமூகத்தின் தேவைக்கு ஏற்ப எந்த பொருளை தயாரித்து சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தது சோசியலிசத்தின் சிறப்பு. நான் இன்னும் கூட கேட்கிறேன், பசித்த ஒருவனுக்கு தேவை உணவா, மொபைலா? நான் பேசுவதை மொபைலில் படம் எடுத்துக் கொண்டிருக்கிற உங்களையே கேட்கிறேன், பசித்த ஒருவனுக்கு தேவை உணவா, மொபைலா? உணவு தானே. அப்ப ஒரு சமூகம் உற்பத்தியில் முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டியது உணவா, இதர பொருட்களா? சொல்லுங்க சொல்றே.
உணவு. நாம் பேசாவிட்டால் யார் பேச போகிறார்கள்? நீங்களுமே பேசாவிட்டால் யார் பேசுவார்கள் தமிழ்நாட்டில்? மனிதனுக்கு அடிப்படையான தேவை, முதல் தேவை எது? உணவு. இந்த உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவை உணவு. உணவுக்கு அடுத்தது எது? உடை. உடைக்கு அடுத்தது எது? இருப்பிடம். ஆமா, ஒருவேளை ஹிந்தி மட்டும் பேசுவதற்கு வேண்டுமானால் புரியும்படி நான் வேண்டுமானால் சொல்கிறேன், ரோட்டி கப்படா और மகான். ஆமா, உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றும் ஆதாரமான அடிப்படை தேவைகள். இந்த நாட்டினுடைய 140 கோடி மக்களுக்கும் தேவை உணவா கோவிலா? என் கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க, உணவா கோவிலா? உணவு. இத்தனை பேர் இருக்கீங்க, என்ன சாப்பிடலையா நீங்க? 140 கோடி பேருக்கு முதலில் தேவைப்படுவது வழிபாடா உணவா? உணவு. 140 கோடி பேருக்கும் தேவைப்படுவது மதமா உணவா? 140 கோடி பேருக்கும் தேவைப்படுவது சாதியா உணவா? அப்படியா? 140 கோடி மக்களுக்கும் உணவுக்கு அடுத்ததாக தேவைப்படுவது மானம் காக்கும் ஆடையா, இல்லை கங்கையில் போய் குளிப்பதா? கங்கையில் போய் குளிப்பதை விட ரொம்ப முக்கியம், காலையில் எழுந்தால் நல்ல தண்ணீர் வீட்டு வாசலில் குழாயில் வர வேண்டுமா இல்லையா? கங்கை என் வீட்டுக்கு வராவிட்டால் கங்கையை பார்க்க நான் ஏன் போக வேண்டும்? கங்கை என் வீட்டுக்கு வர வேண்டும். என் குழந்தை குடிப்பதற்கான குடிநீர் எனக்கு வேண்டும். அடிப்படையான உணவு, குடிநீர், சுகாதாரம், உடை, இருப்பிடம், இவைகள் தான் ஒரு சமூகத்திற்கு முதன்மையானவை. அவைகளை உற்பத்தி செய்வதும் அவைகளை சந்தைப்படுத்துவதும் அதை அனைத்து கடைகோடி மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதன் ஒரு அமைப்பின், ஒரு தத்துவத்தின் பெயர் சோசலிசம். ரொட்டி, சாப்பாடு. சோசலிசம் என்பது அந்த சொல் வெளிநாட்டு சொல் தான். ஆமா, எவ்வளவு வெளிநாட்டு இருக்கு, வச்சிருக்க எல்லா மொபைலும் வெளிநாட்டு மொபைல் தான், ஒன்னும் சுதேசி கிடையாது. நாம் பயன்படுத்துகிற எத்தனையோ பொருட்கள் அந்நிய பொருட்கள் தான். உலகமயமாதல் என்று வந்ததற்கு பிறகு உலகமயமாதலின் உச்சமாக குயவன் வீட்டிற்குள்ளேயும் கொண்டு போய் இவர்கள் பிளாஸ்டிக் குடத்தை வைத்து விட்ட பிறகு, இல்லையா? குயவன் வீட்டிற்குள்ளேயும் பிளாஸ்டிக் குடத்தை வைத்து விட்ட அளவுக்கு ஒரு சமூகம் வணிகமயமாகி வர்த்தகமயமாகி எது தேவையோ அதை உற்பத்தி செய்யாமல் எதை உற்பத்தி செய்கிறானோ அதை வாங்க வேண்டும் என்று விரும்புவதுதானே நீங்கள் சொன்ன விளம்பரங்கள். நீங்கள் சொன்ன விளம்பரங்களுக்கும் அன்றாட மனிதனின் வாழ்க்கைக்கும் என்ன தேவை இருக்கிறது? நான் என்ன தயாரிக்கிறேனோ, நான் எதை விற்க விரும்புகிறேனோ அதை நீ வாங்கு. அதை நீ வாங்க வேண்டும் என்பது நுகர்வு கலாச்சாரம். நாங்கள் உற்பத்தி செய்வதை வாங்க வேண்டியது உன் கடமை என்பது முதலாளித்துவம், சந்தைப்படுத்தும் நுகர்வு கலாச்சாரம். எளிய மனிதனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உற்பத்தி செய்வது என்று திட்டமிடுவது சோசலிசம். அந்த திட்டமிடுதலை ஒரு ஆண்டுக்கல்ல, 2 ஆண்டுக்கல்ல, 5 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு உலகத்திலேயே நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பதற்கான 5 ஆண்டு கால முன்வரைவு திட்டத்தை சமர்ப்பித்த பெருமைக்குரிய உலகத்தின் ஒரே நாடு சோவியத் அரசாங்கம். இன்றைக்கு உலகத்தில் போடப்படுகிற எல்லா நிதிநிலை அறிக்கைகளுக்கும், இன்றைக்கு உலகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற எல்லா நிதிநிலை அறிக்கைகளுக்கும் ஆதாரமான 5 ஆண்டு திட்டங்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது சோசலிஸ்டுகள் தான். சோசலிசம் தான் அறிமுகப்படுத்தியது. அப்படியானால் வெறும் சோறு தானா உங்கள் பிரச்சனை என்று ஒருவர் கேட்பார். இந்த கேள்வியை ஜீவாவை பார்த்து ஒருத்தர் கேட்டார். எப்ப பார்த்தாலும் கம்யூனிஸ்டுகள் உணவு, சோறு 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 என்று பேசுகிறீர்கள், உங்களுக்கு மானம் பெரிதில்லையா என்று ஜீவாவை பார்த்து கேட்டார். ஜீவா சொன்னார், எனக்கு என்ன இல்லையோ அதை நான் போராடுகிறேன். எங்களுக்கு சோறு இல்லை, போராடுகிறோம். உனக்கு மானம் இல்லை, நீ மானத்திற்கு போராடு. யார் யாருக்கு என்ன இல்லையோ அதுக்கு அவரவர்கள் போராடி கொள்ளட்டும் என்று ஜீவா பதில் சொன்னார் என்று சொல்வார்கள். ஏன் சோறுக்காகத்தான் நீங்கள் ஆம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் என்பது எங்கள் இயக்கத்தின், எங்கள் மண்ணின் குரல். தனி ஒருவன் தான் யார்?
தனி ஒருவன் யார்? சாதாரணமான சொல் கிடையாது அது. நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வீட்டுக்கு போறோம், சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்கு, இருக்கா? நட்போ உறவோ தெரிஞ்சவங்களோ வீட்டுல மனைவியோ தாயோ தகப்பனோ சகோதரனோ யாரோ ஒருவராவது சாப்பிட்டியா என்று கேட்கிறாங்க. ஆனால் அப்படி நீ சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத தனி ஒருவனுக்கும் கூட உணவு தருகிற ஒரு சமூகம் வேண்டும் என்று பாடுவதுதான் சோசியலிசத்தின் சாராம்சம். அடிப்படை தேவைகளை உற்பத்தி செய்வதும் அதற்கான திட்டமிடலை செய்வதும் அதற்கான சிந்தனைகளை உருவாக்குவதும் சோசியலிசத்தின் பங்கு. சோசியலிசத்தின் பங்கு சோறு போடுவது. சோறு போடுவது, முதலில் உணவு தருவது, பிறகு உடை தருவது, பிறகு இருப்பிடம் தருவது, பிறகு என்ன தருவீர்கள்? சோசியலிசம் கல்வி கொடுத்திருக்கிறது, முற்போக்கான விஞ்ஞானபூர்வமான கல்வியை கொடுத்திருக்கிறது. உலகத்தில் சோசியலிசம் வென்ற நாடுகளில் சோசியலிசம் வெளியிட்ட அனைத்து புத்தகங்களையும், பெரும்பான்மையான புத்தகங்களை தமிழ் மொழிபெயர்ப்பில் வாசித்த பெருமிதத்தோடு சொல்கிறேன். பகுத்தறிவை, மனித குலத்தை பற்றிய பார்வையை, மனிதகுல வரலாற்றை பற்றிய தெளிவை, உணவு முக்கியம், உடை முக்கியம், எது எது முக்கியம், எது தேவை என்று கற்றுக் கொடுத்தது சோசியலிசத்தினுடைய நூல்கள், தத்துவங்கள். அது கல்வி கொடுத்தது. இதோ கீபாவில் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சுகாதார அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அவ்வளவு மருத்துவர்கள், அவ்வளவு மருத்துவம். கொரோனா வந்தபோது மருத்துவர்களே மருத்துவமனைகளை மூடிவிட்டு அஞ்சு ஓடிவிட்ட காலத்தில் பிற நாடுகளுக்கும் போய் சேவை செய்த மருத்துவர்களை உருவாக்கி வைத்திருந்தது கியூபா சோசியலிச அமைப்பு. கல்வி மட்டும் இல்லை, கல்வியோடு கூடிய தரமான இலக்கியத்தை உருவாக்கியதும் சோசியலிசம் தான். சோசியலிசம் என்பது மனிதனை மேன்மைப்படுத்துகிற அமைப்பு. சக மனிதனின் பசியிலும் துன்பத்திலும் துணை நிற்கும் ஒரு அமைப்பு. பொது செல்வங்களை, பொது சொத்துக்களை கொள்முதல் செய்து பொது விநியோக முறையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு உழைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி ஒருவனுக்கும் கூட அவன் பசியை உணர்ந்து அவனுக்கு உணவும் வேலை வாய்ப்பும் சுயமரியாதை உள்ள வாழ்க்கையும் தருவது ஒரு தத்துவத்தின் பெயர் சோசியலிசம். அதை வேறு எந்த வார்த்தைகளில் நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, அடிப்படை தேவைகளை கண்டறிந்தது சோசியலிசம். அவைகளுக்கான உற்பத்தி முறைகளை திட்டமிட்டது சோசியலிசம். அவைகளை கொள்முதல் செய்தது சோசியலிசம். அதை பொது விநியோக முறையில் எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது சோசியலிசம். சோசியலிசம் என்பதுதான். சோசியலிசமே மாற்றில்லை, சோசியலிசம் தான் மாற்று. உங்கள் தலைப்பிலே ஒரு சின்ன நான் ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ள உங்கள் மாநில செயற்குழுவின் அனுமதியை வேண்டுகிறேன். சோசியலிசமே மாற்றில்ல, சோசியலிசம் தான் மாற்று. சோசியலிசம் தான் மாற்று. அந்த ஒரு தத்துவம் தான் எல்லா செல்வங்களையும் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கும். அன்பர்களே, பசி யானைக்கும் எறும்புக்கும் ஒன்றுதான். யானைக்கும் எறும்புக்கும் ஒன்றுதான். பசி உணர்வு வந்து விட்டால் எறும்பின் பசியும் யானையின் பசியும் வேறு வேறு அல்ல. ஆனால் உண்ணும் உணவின் அளவு யானையின் பசிக்கான உணவும் எறும்பின் பசிக்கான அளவும் ஒன்றல்ல. அப்படியானால் யானைக்கு என்ன உணவு தர வேண்டும், எறும்புக்கு என்ன உணவு தர வேண்டும் என்று யானையை வளர்க்கிறவனுக்கும் எறும்புக்கு பச்சரிசி போடுகிறவனுக்கும் தெரிந்தது போல ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்று கண்டறிந்து அந்த குடும்பத்தின் தேவைக்கான ரேஷனையும் அளவையும் தீர்மானித்தது சோசியலிசம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு ஒரு துல்லியமான கணக்கீடு உள்ள ஒரு தத்துவம் அது. இன்னைக்கு உலகத்தில் 4 நாடுகள் தான் இருக்கிறது. ஆனால் உலகின் ஜனத்தொகையில் 40% மக்கள் சோசியலிசம் என்கிற பதாகையின் கீழ் வாழுகிறார்கள். மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழுகிறார்கள். மருத்துவத்தில், கல்வியில், விஞ்ஞானத்தில், தொழிலில், வர்த்தகத்தில் உலகின் அனைத்து நாடுகளோடும் போட்டியிடுகிற இடத்திற்கு வல்லமை மிக்கவர்களாக அவர்களை அது மாற்றி இருக்கிறது. கல்வி, மொழி, கலாச்சாரம். அவர் பேசுகிற போது சொன்னார், மொழிமாறி மாநிலங்களுக்கு போராடியது இடதுசாரிகள், சோசியலிஸ்டுகள். எல்லா மொழிகளையும் அங்கீகரித்தவர்கள், எல்லா மொழிகளிலும் இருக்கிற இலக்கியங்களையும் எல்லா மொழிக்காரர்களுக்கும் மாற்றித் தருவதற்கான கலை இலக்கிய படை வரிசையை இந்த உலகத்தின் எல்லா இடங்களிலும் உருவாக்கிய பெருமை சோசியலிஸ்டுகளுக்கு உண்டு. நண்பர்களே,
நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1976ஆம் ஆண்டு அன்றைக்கு நாட்டில் அவசர நிலைமை அமலில் இருந்தது. ஏறக்குறைய பெரும்பான்மையான இடதுசாரி தலைவர்கள், வேறு பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் சிறையிலே இருந்தார்கள். பலர் தலைமறைவாக இருந்த ஒரு காலம். அப்போது அவசர நிலைமையை அமல்படுத்திவிட்டு இந்தியாவின் பிரதமராக திருமதி இந்திரா காந்தி இருந்தார். திருமதி இந்திரா காந்தி 1975 ஜூலை 25ஆம் தேதி அவசர நிலைமையை அறிமுகப்படுத்தினார். ஓராண்டு கழித்து 1976ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி எதிர்க்கட்சி வரிசையில் யாரும் இல்லாத பாராளுமன்றத்தில், ரொம்ப முக்கியம், இப்ப போல எதிர்க்கட்சி வரிசையில் யாரும் இல்லாத பாராளுமன்றத்தில் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மாமேதை அம்பேத்கர் நமக்கு உருவாக்கி தந்த அரசியல் சாசனத்திற்கு ஒரு திருத்தத்தை 1976 நவம்பர் 2ஆம் தேதி இந்தியாவினுடைய 5வது பாராளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி முன்மொழிந்தார். The 42nd Amendment என்று அறியப்படும் 42வது திருத்தம். அந்த திருத்தத்தின் பல பகுதிகள் நமக்கு உடன்பாடு அற்றவை. அது நிறைவேற்றப்பட்ட விதம் நமக்கு உடன்பாடு இல்லை. அன்றைக்கு இருந்த அவசர நிலைமை நமக்கு சம்மதம் இல்லை. அது ஜனநாயகத்தை முடக்கிய செயல். ஆனால் அதே 42வது திருத்தத்தில் அதுவரை அழைக்கப்பட்டு வந்த இந்தியாவினுடைய பெயர் எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்ற திருத்தத்தை இந்திரா காந்தி செய்தார். அதற்கு முன்பு இருந்தது சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், மாட்சிமை பொருந்திய சுயாட்சி பெற்ற ஜனநாயக குடியரசு. இந்தியா என்பது மாட்சிமை பெற்ற சோவரின், தன் உரிமை உள்ள, விடுதலை பெற்ற, மாட்சிமை பொருந்திய, எப்படி வேணா சொல்லலாம். ஆமா, தனித்துவம் மிக்க தனி ஆளுமையும் அரசும் கொண்ட சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்பதுதான் இந்திய அரசை பற்றிய இந்தியாவின் அரசியல் சாசனத்தில் இருந்த பெயர், ஜனநாயக குடியரசு. இந்திரா காந்தி அதை மாற்றினார். சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்பதை சோவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று மாற்றினார். அதை வெறும் பெயர் மாற்றமாக பார்க்க முடியாது. இந்தியா என்பது தனித்துவமான ஆளுமை மிக்க ஜனநாயக குடியரசு என்று இருந்த பெயரை எப்படி மாற்றினார்? சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று மாற்றினார். சோசலிச ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசு என்று 1976ஆம் ஆண்டு அவர் மாற்றியதற்கு என்ன நோக்கம் என்று எனக்கு தெரியாது. அவர் மாற்றிய சூழல் உடன்பாடற்ற சூழல் தான். ஆனால் அவர் மாற்றியதுதான் இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் இந்தியாவின் அடையாளமாக இருக்க வேண்டும், இருக்கும். இந்த மாற்றத்தை 42வது திருத்தத்தின் மூலம் இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த மாற்றத்தை மீண்டும் அழித்து அரசியல் சாசனத்தில் இருக்க செக்யூலர் என்கிற வார்த்தையையும் சோசியலிஸ்ட் என்கிற வார்த்தையும், பெயரில் கூட எல்லோருக்கும் எல்லா சொத்தும் பொது என்கிற சொல்லும், எல்லா மதமும் ஒன்று என்கிற சொல்லும் இருக்கக்கூடாது என்று கருதுகிறவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்ட இந்த அபாயகரமான சூழலில் இல்லை. சோசலிசமே, செக்குலரிசமே, ஜனநாயகமே இந்தியாவின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும். எனவே சோசியலிசமே மாற்று அல்ல, சோசியலிசம் தான் மாற்று. நன்றி.